அன்பான நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயன் செல்வன், எண்கணித நிபுணர். எண்கள் எந்த வகையில் திரைப்படத்துறையில் உதவுகிறது, மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அது எப்படி உதவுகிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு பிரபல நடிகர், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அறிந்தவர் தான் அவர் ஒரு சினிமாவில் நடிக்கிறாரு. அவருடைய அந்த படத்தினுடைய தலைப்பும் அந்த படம் வெளிவரும் தேதியும் மிகச்சரியாக இருந்தால் பெரிய பூம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வெற்றி அது அடைந்து விடுவார். இல்லைன்னா எவ்வளவு மாபெரும் நடிகராக இருந்தாலும் கூட அவருடைய படத்தினுடைய டைட்டில் கூட்டுத்தொகை தவறாக இருப்பின் அது அட்டர் ஃபிளாப். சமீபத்தில் ஒரு மாபெரும் நடிகர் நடித்த படம், அதனுடைய அந்த தலைப்பு, அந்த எழுத்துக்களுடைய கூட்டுத்தொகை அவருக்கு ஏற்ற வகையில் அமையாததால் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, அனைவரும் அறிந்த விஷயம். உதாரணத்துக்கு இப்ப பாருங்க, இந்த எண்களால் எப்படிலாம் வெற்றி வருது அப்படின்னா ஒரு உதாரணம், நேரடி விஷயத்துக்கு வரும். லவ் டுடே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தினுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 238. தயாரிப்பாளர் கல்பாத்தி எஸ் அகோரம் அப்படின்றவர். இந்த அகோரம் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 12/8/1955. இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா 12/1/2/3, பின்னால் பார்த்தா 31 அப்படின்ற 4. சரி, இந்த லவ் டுடே ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இவருடைய ஃபேக்ட் நம்பர் மாதிரியே அதுக்கு ரிலீஸ் ஆகுது. 4/11/2022 ரிலீஸ் ஆகுது. முதல்ல 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாத்தையும் கூட்டினா 12/3. இவருடைய பிறந்த தேதிக்கு இது 100% நிகராக இருக்கு. அதனால இப்படி ஒரு வெற்றி. சரி, இதுல கதாநாயகனா நடிச்சார்ல பிரதீப் ரங்கநாதன் அப்படின்றவர், அவர் யாருன்னே தெரியாது. அந்த படத்தை நம்பி கொடுத்து அவரை கதாநாயகனா போட்டு எடுத்தாரு. அந்த பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற கூட்டுத்தொகை பார்த்தா 66, 2 6 சேர்த்து 3. இந்த 3 அவர் கல்பாத்தி அகோரம் பிறந்த நாள் 12/3. லவ் டுடே ரிலீஸ் டேட்டினுடைய எல்லா கூட்டுத்தொகையும் சேர்த்தா 3. இந்த 3 அப்படின்னு வர்றதுனால முழு வெற்றியை அந்த படம் லவ் டுடே பெற்றது. சரி, இன்னொரு விஷயம் பாருங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர் அதனுடைய கதாநாயகன். இவர் 25ஆம் தேதி பிறந்திருக்காரு. இந்த 2 5 கலந்த 7ஆம் எண் இந்த படத்தினுடைய கூட்டுத்தொகை 2 இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய இணக்கமான ஒரு எண். அதனால இந்த வெற்றி இந்த எண்ணால் மட்டுமே செய்ய முடியும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன். இதையெல்லாம் எல்லா விஷயங்களும் இந்த நம்பர்ல இவ்வளவு நடக்குதா அப்படின்னு நல்லா நறுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஊர்ல இருக்க ஒரு திரைப்பட நிறுவனம், தமிழ் பட கம்பெனி மித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பேரு, அந்த நிறுவனம் நம்பர்ல ஒரு படத்தை எடுப்போமே அப்படின்னு ஜெகஜோதியா ஒரு நம்பர்ல ஒரு படத்தை எடுத்து அசத்தி இருக்காங்க. இதை யாருமே யோசிக்காத வகையில இவர் முழு படத்தையும் உலகம் பெரிய நாடுகள்ல பூரா அந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் நம்பர்ல தான் அந்த படத்தை பேர் வச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், சிங்களம், ஜப்பான், பர்மா, கம்போடியா போன்ற நாடுகள்ல எல்லாத்திலையும் வெளியிட ஒரு மகா திட்டத்தை வச்சிருக்காரு. இந்த தயாரிப்பாளருடைய பெயர் மெகாமூர்த்தி என்ற MS மூர்த்தி. இவர் தான் இந்த மித்ராவை ப்ரொடக்ஷன்ஸினுடைய ஓனர். வரும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026 அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில் உலகத்தில் இருக்கிற VVIPs எல்லாம் கூப்பிட்டு அழைச்சு ஆடியோ ரிலீஸ் செய்ய போறாங்களாம் இந்த படத்தை. நமது நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள நடிகர் நடிகைகள், வெளிநாட்டு அமைச்சர்கள் போன்ற ஏகப்பட்ட பேர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்களாம். சரி, இவ்வளவு தூரம் சொன்னோமே, இந்த என்ன நம்பர்ல இந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலை. இல்லை, இப்ப சொல்ல போறேன். இந்த திரைப்படத்திற்கு 99/66 99/66 அப்படின்ற பேர்ல இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காரு. இந்த படம் என்னுடைய கண்ணோட்டத்துல பார்க்கல ஒரு மாபெரும் வெற்றி அடையும் தான் தோணுது. ஏன்னா 99/66 அப்படின்னு அந்த நம்ம எழுத்துக்கள்ல கூட்டி அந்த நம்பர் போட்டு பார்த்தோம்னா நியூமராலஜியில் 59 அப்படின்ற கூட்டு எண்ணில் இந்த படம் வருவதால் வெற்றி நிச்சயம் அப்படின்றது தெரியுது. கெட்டிக்காரருங்க, வெறும் நம்பர்ல வச்சு இவ்வளவு பெரிய வெற்றி அடைய போறாருன்றது பெரிய காரியம். வாழ்த்துக்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும்.
எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் அப்படின்றதுக்கு இவையெல்லாம் உதாரணம். என்னால் எதையும் செய்ய முடியும், அதாவது நம்பரால அப்படின்றத நீங்கள் நம்பியே தீரணும். நிச்சயமாக எல்லோருக்கும் வெற்றி கிடைக்க என்னுடைய அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.